போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். பணியுமாம் என்றும் பெருமை, சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து. ஸோ நம்ம இந்த காணொலி எதுக்காகனா, நம்ம டேஃப் ஐஏஎஸ் அகாடமி சார்பில் ஒரு 3 அருமையான படைப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு. அதோட ஒரு காம்போ ஆஃபரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், தமிழ் பாடத்திட்டம் வயசில் படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப கட்டாயம். நம்ம 6வது 7வது நம்ம புக் வைஸ் படித்தாலும் அந்த பாடத்திட்ட வயசில் கண்டிப்பாக நம்ம படிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு தாட் இருக்கும், போட்டித் தேர்வு படிக்கிறவங்க மொபைல் நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க. அது எக்ஸாம் கிட்ட வரும்போதெல்லாம் ரெகுலராக யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் அன்இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்களே சில பேர் பண்ணியிருப்பீங்க கூட சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டம் அப்படி இல்லை. ஸோ மொபைல் இருந்தால் மட்டும்தான் நம்ம நிறைய டேட்டாலாம் இப்போ தெரிஞ்சிக்க முடியுது. கரண்ட் அஃபேராக இருக்கட்டும், நிறைய ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே மொபைலில் தான் நமக்கு இருக்கும். அப்போ முன்னாடி நம்ம வந்து புக்கை படித்து நம்ம பாடத்திட்ட வயசில் நோட்ஸ் எடுப்போம். பட் அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு. ஸோ இப்போ அந்த சிரமத்தை குறைக்கிறதுக்காக தான் நம்ம ஒரு 3 அருமையான புத்தகங்கள் போட்டிருக்கோம். அது பாடத்திட்ட வயசில் உங்களுக்கு தெரியும், பகுதி ஆ இ. ஸோ நிறைய போட்டித் தேர்வு மாணவர்கள் இந்த பாடத்திட்டத்தோட விழிப்புணர்வே இல்லை. தமிழ் படிக்கணும் 6லேருந்து 12 வரைக்கும் படிக்கணும், அது கரெக்டு தான். ஆனால் அந்த பாடத்திட்டத்தில் இருக்கிற டாபிக் நம்ம கவர் பண்ணோமான்றது கேள்வி தான் அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ அதுக்கு ஒரு முழுமையான ஒரு பொக்கிஷமாக தான் நம்ம 3 புத்தகங்கள் வச்சிருக்கோம். ஸோ பகுதி ஆ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் இலக்கணம். ஸோ கடைசியாக வெளியே வந்து அந்த புத்தகம் தான். நம்ம ஃபர்ஸ்ட் போட்டு தமிழ் இலக்கியம் முழு வண்ண புத்தகம். சரியா, இது முழு வண்ண புத்தகம். இது 700 ரூபா தனியாக வாங்கலாம். இது நம்மளுக்கு 500 ரூபா ரேட்டுக்கு இப்போ வந்திருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 ரூபா. ஸோ இப்போ இந்த 3மே வந்து நீங்கள் 1800 ரூபா வரும். இப்போ என்ன ஆஃபர்னா, ஜூன் 30 வரைக்கும் நீங்கள் 17% ஆஃபரில் 1500 ரூபாய்க்கு இந்த 3 புக்குமே நீங்கள் காம்போ ஆஃபராக வாங்கிக்கலாம். ஸோ இது ஒரு குறுகிய கால சலுகை தான். ஸோ இதை பயன்படுத்தி நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கிட்டா என்ன பலன், இந்த புத்தகத்தை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். சரியா, ஸோ அப்படி இந்த புத்தகம் வேணும்னு நீங்கள் நினச்சா ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். சரி, அந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா கிளியராக உங்களோட அட்ரஸுக்கு டெலிவரி பண்ணப்படும். சரி, இந்த புத்தகத்தோட சிறப்பு பார்க்கலாமா? ஸோ இலக்கண புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவை எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. 5 இலக்கணம் படிக்கும்போது புத்தகத்தில் இருக்கிற டாபிக்லாம் கவர் ஆகிடும். நம்ம 6வது 7வது 8வது இலக்கணம் படிக்கிறத விட இலக்கண வயசில் எழுத்து, சொல், பொருள், யாப்பும் படிக்கும்போது நம்மளுக்கு வந்து அணின்னு படிக்கும்போது பெனிஃபிட் அதிகம். ஏன்னு வச்சுங்களேன், 6th இன எழுத்துக்களும் ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. 8th எழுத்துக்களின் பிறப்புன்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. வல்லினமும் மெல்லினமும் ஒரே இனம், கரெக்டு தானே? ஸோ அப்போ வல்லினமும் மெல்லினமும் ஏன் ஒரே இனம், அந்த கான்செப்ட் புரியாது. எழுத்துக்களின் பிறப்பு படிச்சதுக்கு அப்புறம் தான் இன எழுத்து கான்செப்டே புரியும். ஸோ அதனால எழுத்து இலக்கணம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது எழுத்து இலக்கணத்தில் இருக்கிற ஒரு டாபிக் நம்ம கிளியரா பார்ப்போம். அப்போ ஒரு ஆழ்ந்த நாலேஜ் ஏற்படும் நம்மளுக்கு எழுத்து இலக்கணத்தில். அடுத்து சொல்லி இலக்கணம் பார்க்கும்போது சொல்லி இலக்கணத்தில் நம்ம பேசிக்கலாம் கற்றுட்டு சூப்பராக வரும். எழுத்து இலக்கணம்னு வச்சிங்களேன், ஸோ ஃபர்ஸ்ட் எழுத்தை பற்றி படிப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா எழுத்து எப்படி பிறக்குதுன்னு படிப்போம். மொழி முதல் எழுத்து, இறுதி எழுத்து படிப்போம். இணை எழுத்து படிப்போம். சுற்றெழுத்து, வினா எழுத்து, இப்படி எழுத்தை பற்றியே படிப்போம். சார்பு எழுத்து, ஓர் எழுத்து, ஒரு மொழி, புணர்ச்சி இப்படி வந்துட்டு இருக்கும். அடுத்து சொல்லி இலக்கணம் வினை, முற்று, எச்சம், அந்த மாதிரி போட்டுருக்கும், தொகை, தொகான்னு. ஸோ அப்போ இந்த புத்தகத்தில் எந்த மாதிரி இருக்குன்னு நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 இலக்கணம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம டிஎன்பிசி அந்த 5 இலக்கணத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசியோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வச்சிருப்பாங்க. அடுத்தது பயிற்சி வினாக்கள் வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 21 டாபிக் இருக்கு தெரியுமா? ஸோ அது பாடுறேன் பாருங்க. ஸோ இப்போ இலக்கண புத்தகம் கடைசியாக வெளியே வந்து இதுதான். இதை பாருங்க, பொருளடக்கம் பாருங்க. பகுதி 1 இலக்கணம். ஃபர்ஸ்ட் இலக்கண வரலாறு, இலக்கணம் எப்படி தோன்றுச்சு, இலக்கண நூல்களை பற்றி தகவல் இருக்கும். டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் அங்கங்கே நிறைய டிஎன்பிசி ஒரே இடத்துல தொகுத்து வச்சாதான் நம்மளுக்கு வந்து ப்ரெஷராக இருக்கு. ஐயோ இவ்வளோ வினாவானு அந்த இடத்துல அங்கங்கே நிறைய டிஎன்பிசி வினாக்கள் இருக்கும். அடுத்தது பாருங்க, பயிற்சி வினாக்கள். டிஎன்பிசி ஒரிஜினல் வினாக்களும் இருக்கு, அதில் பயிற்சி வினாக்களும் இருக்கு. அடுத்து எழுத்து இலக்கணம் பாருங்களேன். எழுத்துக்களின் வகைகள், முதல் எழுத்து, சார்பு எழுத்து, சுட்டு எழுத்து, இணை எழுத்து, வினா எழுத்து, மெய், மயக்கம், போலி. அடுத்து பாருங்க, டிஎன்பிசி தேர்வு கேட்கப்பட்ட வினாக்கள். எழுத்து இலக்கணத்திலே டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்து பயிற்சி வினாக்கள், இந்த டாபிக்லேருந்து பயிற்சி வினாக்களும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சின்ன டெஸ்ட் போல நீங்க போட்டு பார்த்துக்கலாம். எழுத்து இலக்கணத்தில் பார்ட் 2 பாருங்க. எழுத்துக்களின் பிறப்பு, மயங்கொலி எழுத்து, மொழி முதல் இடை இறுதி எழுத்து, புணர்ச்சி விதிகள், வல்லினம் மிகும் இடங்கள் மிக இடங்கள். ஸோ அப்போ வல்லினம் மிகும் இடங்கள் மிக இடங்கள் நீங்க படிச்சுக்கலாம். பட் சொல்லி இலக்கணம் படிச்சதுக்கு அப்புறம் இது டீப்பா இன்னும் நல்லா புரியும். சரியா, அடுத்து பார்த்தீங்கன்னா மெல்லினம் மிகு இடமும் நம்மளுக்கு இருக்கு. சரியா, ஸோ ரொம்ப இது கம்மியாக தான் இருக்கும். வல்லினம் மிகிறது மிகாதான் ரொம்ப நமக்கு அதிகமாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து அதுலேயும் டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்விகள் இருக்கு, பயிற்சி வினாக்கள் இருக்கு பாருங்க. ஸோ புரியுதா? அப்போ எழுத்து இலக்கணத்தை 2ஆக பிரிச்சு 2மே டிஎன்பிசி வினாக்கள், பயிற்சி வினாக்கள் கொடுத்துருக்கோம். அடுத்து சொல்லி இலக்கணம். கண்டிப்பாக தெரியும் நிறைய பேருக்கு, இலக்கணத்தில் மெயினானது சொல்லி இலக்கணம் தான். சரியா, மொழியின் அடிப்படை பண்புகள், சொல்லின் வேறு பெயர்கள், பதம், மொழி கிளவி, பகுபதம், பகாபதம், தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி, இரட்டை கிளவி, ஸோ எல்லாமே அதுக்குள்ள அடங்கியிருக்கும். அடுத்து இலக்கிய வகை சொற்கள், இயற் சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். இலக்கண வகை சொற்கள், பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல், ஆகு பெயர், டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள். ஸோ இந்த டாபிக்ல டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் இருக்கும், பயிற்சி வினாக்கள் இருக்கும். சொல்லி இலக்கணம் பார்ட் 2.
வினைமுற்று, எச்சம், வேற்றுமை, வழக்கு, வழு, வழா, வழுவமைதி, வினா வகைகள், விடை வகைகள். ஸோ இது எல்லாமே அடங்கியிருக்கும். இதுல இருக்கிற டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் பயிற்சி வினாக்கள் இருக்கும். சொல்லி இலக்கணம் பார்ட் 3. அப்போ சொல்லி இலக்கணம் கொஞ்சம் பெருசு, அதனால 3ஆ பிரிச்சு கொடுத்துருக்கும். தொகை உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். பரவாயில்ல, இந்த பாட்டை முடிச்சிட்டோம், மொத்தமா சொல்லி கொடுத்தா சில பயம் வந்துடும், இவ்வளோ டாபிக்கானு. அதை நாங்கள் 3ஆ பிரிச்சு கொடுத்துருவோம். எழுத்து 2ஆ கொடுத்துருக்கோம். சரியா? தொகை நிலை தொடர்கள், தொகா நிலை தொடர்கள். உங்களுக்கு தெரியும், தொகை நிலை தொடர்கள் தான் இலக்கண குறிப்போட சொர்க்கம்னே சொல்லலாம். ஸோ இப்போ கூட நடந்து முடிஞ்ச குரூப் 4ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வினை தொகை கேட்டிருந்தாங்க, பண்பு தொகை கேட்டிருந்தாங்க, ஒரு உருவகம் கேட்டிருந்தாங்க. ஓமை தொகை புரிஞ்சா உருவகம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம்ல. ஸோ இப்போ 3 மார்க் ஈஸியாக எடுக்கலாம். எல்லாம் 3-4 மார்க் இது கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ தொகா நிலை தொடர்லும் கேட்டிருந்தான். எழுவாய் தொடர் கேட்டிருந்தா ராமன் வந்தானா மன்னன் வந்தானா எழுவாய் தொடர். அப்போ இந்த 2 டாபிக் படிச்சா ஒரு 4-5 மார்க் சாலிடாக எடுக்கலாம். எல்லாமே இதுக்குள்ள இருக்குது. இப்போ வர பிலிம்ஸ்ல வந்து விழித்தொடர் கூட கேட்கலாம். ஸோ தொகை இதுக்குள்ள கவர் ஆகிடும். பொருள்கோள் 8 வகை பொருட்கோள் இருக்கும், அது இருக்கு. தொடர் இலக்கணம், தொடர் வகைகள்லாம் இருக்குல்ல. ஸோ வினை வகைகள், தொடர் வகைகள் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓரெழுத்து ஒரு மொழி, டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள், அதோட பயிற்சி வினாக்கள். பொருள் இலக்கணம் உங்களுக்கு தெரியும், அகம்புறம், அவ்வளவுதான். அதுலயும் வந்து டிஎன்பிசி வினாக்கள் இருக்கு, பயிற்சி வினாக்கள் இருக்கு. யாப்போட உறுப்புகள் எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை, அதை பத்தி தகவல் இருக்கும். பா ஓசை வகைகள், சரியா? வெண்பா, சிரிப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா, இதுல இருந்து 2 கொஸ்டின் கேட்டு தான் பாத்தீங்க. டிஎன்பிசி இருக்கிற வினாக்கள், பயிற்சி வினாக்கள். அணி இலக்கணம். ஸோ ஸ்கூல் புக்ல இருக்கிற மொத்த அணி இதுக்குள்ள கவர் ஆயிருக்கும். ஸோ இந்த புத்தகத்தோட பிளஸ்ஸே என்னன்னா அணி. நியூ புக், ஓல்டு புக்ல அணி இருக்கு, எல்லா அணியுமே இதுல இருக்கும். ஸோ அதனால நம்ம படிக்கும்போது என்ன பண்ணுவோம்னா நியூ புக் படிப்போம், ஓல்டு புக்ல இருக்க கண்டென்ட் விட்டுருவோம். ஸோ அப்போ இது இப்போ பார்த்தீங்கன்னா இணை, பொழிப்பு, ஒருவதுங்க நியூ புக்ல இருக்கு இல்லையே, நம்ம புக்ல இது இருக்கும். சரியா? அதனால இந்த புக்கை வாங்கி படிக்கிறதுனால இலக்கணத்துல முழு அறிவை நம்மளால பெற முடியும். இன்னொன்று சொல்லிடுறேன், மெயின்ஸுக்கு இந்த புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்க ஜென்ரல் தமிழ் எடுத்து எழுதினீங்கன்னா 100 மார்க் ப்ரிலிம்ஸ் எழுத அந்த 3 புக்குமே முக்கியம். இந்த 3 புக்ல இந்த புக்கு மெயின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இந்த புக் வாங்குறது உங்களுக்கு கண்டிப்பா வந்து அடுத்தடுத்து பிளஸ்ஸா தான் இருக்கும். சரியா? அடுத்து அந்த நம்மளுக்கு இலக்கணம் தான் கொடுத்துருக்காங்க, அதுலயும் வந்து அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் அதெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, நூலும் ஆசிரியரும். ஸோ அப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து நிறைய ஆசிரியர் அவங்க நூலையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு நம்ம அடுத்தடுத்த புத்தகங்களும் நம்மளுக்கு உதவியா இருக்கும். சரியா? அப்போ இந்த காம்போ ஆஃபரை பயன்படுத்தி இந்த புக்கை வாங்கி கடுமையாக படிச்சீங்கன்னா ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணலாம். மெயின்ஸுக்கு இந்த புத்தகங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். சரியா? இந்த சோர்ஸை வச்சு நம்மளால வந்து தமிழ்ல நல்ல மார்க் எடுக்க முடியும். ஓகேவா? அடுத்தது பாருங்க, பள்ளி புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள இதர இலக்கண பகுதிகள். ஸோ இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு. பா ஏற்ற பழகலாம், 11th கொடுத்துருப்பாங்கல்ல, படிமம், தொன்மம், அதெல்லாம் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. மதிப்பீடு செய்தல் மற்றும் மொழித்திறன் பயிற்சி, நிறைய மொழித்திறன் பயிற்சி இருக்கு. ஆங்கில சொல்லுக்கு நிறைய தமிழ் சொல் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பழமொழிகள் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி அந்த மதிப்பீடு செய்தல் கொடுத்துருப்பாங்களா ஒரு இயலுக்கு பின்னாடி, அதெல்லாம் தொகுத்து மொத்தமாக வச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, 6 முதல் 12ஆம் வரை பழைய புத்தகத்தில் இருக்கிற முக்கியமான பகுதி, புது புத்தகத்தில் இருக்கிற முக்கியமான பகுதிகள் இருக்கும். ஸோ இப்போ இது பாதி தான் அந்த புத்தகத்தில். அடுத்தது பாருங்க, பகுதி 2 21 டாபிக் வைஸ் இங்க இருக்கு. ஸோ இப்போ 5 இலக்கணம் இந்த 20 டாபிக் டைரக்டா படிச்சீங்கன்னா புரியும் தான். பட் என்னதான் இருந்தாலும் நம்ம 5 இலக்கணம் படிச்சுட்டு வந்து இந்த 20 டாபிக் அப்ரோச் பண்ணும்போது 100% ஒரு தெளிவு ஏற்படும். சரியா? ஸோ பொருத்துதல் உங்களுக்கு தெரியும், பொருத்துக்கு ஆர்டர்ல கேட்பாங்க. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், சொல்லும் பொருளும், புகழ்பெற்ற நூலாசிரியர். அப்ப பாருங்களேன், அப்ப நீங்க செய்யுள், நம்ம புக்கு இருக்கல இலக்கியம், அங்கதான் நூலாசிரியர் இருக்காங்க. அந்த புக்கு படிக்கிறதுனால இந்த நாலேஜ் உங்களுக்கு வளர்ந்துடும். நூலாசிரியர். தொடரும் தொடர்பும் அறிதல். ஸோ இந்த தொடர் கொடுத்து தொடரால குறிக்கப்படுறவர் யாரு, தமிழர் தமிழ் தொண்டும், இந்த தொடர்பை சொன்னது யாரு, அந்த மாதிரி கூட கேட்பாங்க. தொடரால் குறிக்கப்படும் சான்றோர்கள், அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். நூலுக்கு அடைமொழி இருக்குல்ல, ஸோ அடைமொழி ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, பிரித்து எழுதுக. புணர்ச்சி படிச்சா பிரித்து எழுது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். எதிர்ச்சொல்லை எடுத்து எழுது நம்ம நாலேஜில் எடுத்துடலாம். பொருந்தாத சொல்லை கண்டறி. குற்றிலுவரெல்லாம் கேட்கறாங்கல்ல, 4 கொடுத்துருவாங்க, 3 குற்றிலுவரும் 1 முற்றிலுவரும் இருக்கும். இந்த டாபிக்கை எந்த டாபிக்ல வேணா கேட்கலாம். பொருந்தாத சொல்லை கண்டறி ஏதோ ஒரு 4 கொடுத்துருவாங்க, நீங்க பொருந்தாத எடுக்கணும். இடைக்கால இடைநிலை இருக்கு, சரி, நிகழ்கால இடைநிலை இருக்கு, இறந்த கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை இருக்குல்ல, ஒரு 4 கொடுத்துருவாங்க. அதுல 3 இடைநிலை ஏதோ ஒரு காலம் சேர்ந்தா இருக்கும், இன்னொன்று மாறி இருக்கும். அப்போ பொருந்தாத நீங்க தேர்ந்தெடுக்கணும். பிழை திருத்தம், சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிழை திருத்தம். சந்தி பிழை, ஒருமை பன்மை பிழைகள், மரபு பிழைகள், வடு சொற்களை நீக்குதல், பிறமொழி சொற்களை நீக்குதல், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல், ஒளி வேறுபாடு, ஓரெழுத்து ஒரு மொழி, வேறு சொல்லி கொடுத்து வினைமுற்று, வினையாளனின் பெயர், தொழில் பெயர்லாம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அகரவரிசை, சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றுலாக்குதல், பெயர் சொல்லின் வகை அறிதல், இலக்கண குறிப்பறிதல், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுதல், எவ்வகை வாக்கியம் என கண்டறி, தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை, அது ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்கிறது. இப்ப நெல்லிக்காய் மூட்டை, ஒற்றுமையின்மை, அந்த மாதிரி. சரியா? எதுகை, மோனை, ஏய்பு, இதுலதான் நம்மளுக்கு இணை, பொழிப்பு, உருவுக்குள்ளாம் ஈஸியாக கவர் ஆயிடும். பழமொழிகள் கேட்டிருந்தாங்கல்ல. ஸோ அப்போ டிஎன்பிசி இருக்கப்பட்ட வினாக்கள், இந்த 20 டாபிக்ல இருந்து கேட்கப்பட்ட வினாக்கள் இருக்கும். ஸோ இவ்வளோ தகவல் அடங்கினதான் நம்மளோட இலக்கண புத்தகம். இந்த காம்போ ஆஃபர்ல அந்த இலக்கண புத்தகம் ஒரு முக்கியமான பகுதி. சரியா? அடுத்த புத்தகம் பார்க்கலாமா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இலக்கியம். ஸோ நம்ம முதல்ல வெளியிடப்பட்ட புத்தகம் இதான், அந்த 3ல. ஸோ முழு வண்ண புத்தகம் இது. ஸோ நீங்க தனியாக பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 700 ரூபா வரும். சரியா?
ஸோ இலக்கியத்தோட ஒரு பொக்கிஷனே சொல்லலாம் அந்த புத்தகத்தை. அனைத்து இலக்கிய தகவல்களும் அடக்கி உருவாக்கப்பட்டதுதான் இது. ஸோ பாருங்க, பகுதி ஆ இலக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம திருக்குறள் தொடர்பான பகுதிகள் கொடுத்துருப்பாங்க, அதோட தகவல் மொத்தமும் உள்ள இருக்கும். அடுத்து அறநூல்கள் 18 கீழ்கணக்கு, 18 கீழ்கணக்கு, சரியா? ஸோ அப்போ 18 நூல்ல 18 நூலையும் பேசிக் தெரிஞ்சுட்டு இங்க கொடுக்கப்பட்ட எல்லா நூலும் டீட்டெயில் தகவலை படிச்சுக்கலாம். இப்போ என்ன சிறப்புனா நீங்க பாருங்க, பழமொழி 400 எடுத்துங்க. இப்போ நியூ புக்லயும் பழமொழி 400 இருக்கு, ஓல்டு புக்லயும் பழமொழி 400 இருக்கு, சரியா? இந்த ரெண்டுமே நம்ம பழமொழி இங்க உள்ள போய் நீங்க பழமொழி 400 பாத்தீங்கன்னா நியூ புக் ஓல்டு புக்ல இருக்கிற 2 பாடலையும் கொடுத்து மொத்த தகவலையும் ஒரே இடத்துல கொடுத்துருப்பாங்க. அப்ப இப்ப படிக்கிறது பிரச்சனை இல்லை, படிக்கிறதுக்கான சோர்ஸ் நம்மளுக்கு கிடைக்காதப்போ ஒரு டயர்ட் வரும் பாத்தீங்களா? நம்மளை வந்து தேத்திப்போம், அதான் புக்கெல்லாம் இல்ல சரி பாத்துக்கலாம், மொபைல்ல படிச்சுக்கலாம், அந்த இடத்துல நம்ம அலட்சியம் ஆகுதுல்ல. அப்ப போட்டித் தேர்வுல முதல் வெற்றி அடையணும்னா போர் வீரனுக்கு எப்படி ஒரு வாழ் தேவையோ அது போல உங்கள்ட்ட எல்லா சோர்ஸும் ஃபர்ஸ்ட் நம்மள்ட்ட இருக்கணும். அடுத்து நம்ம அதை வந்து படிக்கலாம், ஆர்வம் வந்துடும், சரியா? ஸோ அப்போ எல்லாமே இந்த புத்தகத்தோட சிறப்பு அதுதான். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஔவையார் பாடல்கள் கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ ஔவையார் தொடர்பான நியூ புக் ஓல்டு புக்கில் இருக்கிற மொத்த தகவல் இங்கே தொகுத்து இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு இந்த புத்தகத்தோட பார்வை இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நினைச்சிட்டேன் ஒரு இலக்கியத்தை ஒரு புத்தகம் அவ்வளோதான். ஸோ இந்த புத்தகம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குன்னா இங்க இருக்கிற ஒரு டாபிக்குமே நம்ம புக்ல இருக்கிற எல்லா கண்டென்ட்டையும் தொகுத்துட்டு வந்து வச்சது தான். ஸோ இப்போ பாரதியார்னா புக்ல இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே இதுல இருக்கு, ஒரே இடத்துல கிடைக்கும் எல்லாமே. அந்த கான்செப்ட் தான். ஸோ 18 கீழ்கணக்கு. அடுத்து கம்பராமாயணம் ராவண காவியம் தொடர்பான செய்திகள், பாவகை, சிறந்த தொடர்கள், சரியா? முக்கியமானது கம்பராமாயணம் புக்ல எங்கெங்கெல்லாம் இருக்கும் எல்லாமே இங்க இருக்கும். அடுத்து புறநானூறு, 8 தொகை 10 பாட்டு, 18 நூல். ஸோ 18 நூலோட பேசிக் படிச்சுட்டு இங்க இருக்கிற நூல் நல்லா படிச்சுட்டா போதும். சிலப்பதிகாரம் மணி 50 ஐஞ்சு காப்பியம், சரியா? பெரிய புராணம் 4000 சைவம் வேணும் கூட நம்ம வச்சுக்கலாம். இது கிறிஸ்துவம் தேம்பாவணி. ஸோ அப்போ சமயம் தொடர்பானது வச்சிருக்காங்க 6ல. அடுத்து சிற்றிலக்கியம் 96 வகை சிற்றிலும் இருக்கு, 96 படிக்க தேவையில்ல, முக்கியமா புக்ல இருக்கிறத படிச்சுக்கலாம். அடுத்து மனோன்மணியம், பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு, அதை பிற காப்பியங்களோட சொல்லலாம். பாருங்க, அப்ப இரட்டொரு மொழிதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாட்டுப்புற பாடல்கள், சித்தர்கள் பாடல்கள், நீங்க சித்தர் பாடல் எடுத்துக்கலாம், சித்தர்கள் இருந்து கொஸ்டின் வராது, எந்த ஒரு கொஸ்டின் பேப்பருமே இருக்காது. ஸோ சித்தர்களை பத்தி ரொம்ப கம்மியான டேட்டா தான் ஸ்கூல் புக்ல இருக்கு. அப்ப நியூ ஸ்டூடெண்டா வர்ற பட்சத்துல சித்தர்களை பத்தி எங்கெங்க பாடம் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியறதுக்கு எக்ஸாம் கிட்ட வந்துடும், தெரியுமா? ஸோ அப்ப இந்த இடத்துல இப்ப நீங்க சித்தர்களை பத்தி பாத்தீங்கன்னா புக்ல இருக்கிற மொத்த கண்டனுமே அடக்கி சூப்பரா கொடுத்துருப்பாங்க. வண்ண புத்தகம், இது முழுமையான வண்ண புத்தகம், ஒவ்வொரு சித்தர் படத்தோட கிளியரா கொடுத்துருப்பாங்க. சமய முன்னோடிகள், ஸோ இவங்கெல்லாம் பற்றி கொடுத்துருப்பாங்க. அப்பர், சுந்தரர், சித்தலை, சாத்தனார் எல்லாரை பற்றி தகவலும் இருக்கும். ஸோ எச்ஏ கிரிட்டினார்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ஸோ இதோட பொருள் அடக்கம் பாருங்க. ஃபர்ஸ்ட் தமிழ் மொழியின் சிறப்புகள், திராவிட மொழி குடும்பம், உச்சங்க வரலாறு, அகத்தியமும் தொல்காப்பியம், அடுத்து திருக்குறள் வந்துருவாங்க. அடுத்து நான் சொன்ன மாதிரி நம்மளுக்கு டாபிக் வயசுல போயிடும். 18 கீழ்கணக்கு வருதா? அடுத்து இடைக்கால நீதி நூல்கள் வரும், அடுத்து புராணங்கள் வரும், இதர புராணங்கள் வருது பாருங்க. அடுத்து 8 தொகை 10 பாட்டு வருது, அடுத்து ஐம்பெருங்காப்பியம், ஐஞ்சிறு காப்பியம் வருது, பக்தி இலக்கியம் வருது, சிற்றிலக்கியம் வருது. ஸோ இப்போ தான் சொல்கிறேன் சிற்றிலக்கியம். பல்லு, இப்போ குறவஞ்சி இது எடுத்துக்கலாமா, நம்ம பல்லு எடுத்துக்கலாம், சரியா? ஸோ இப்போ முக்குடர் பல்லும் இருக்கு, திருமலை முருகன் பல்லும் இருக்கு. ரெண்டு பல்லுனா புக்கில் எங்கெங்கெல்லாம் பல்லு இருக்கும் அந்த எல்லா பல்லுமே நம்மளுக்கு இருக்கும். 413 416, சரியா? ஸோ இந்த 4 பக்கத்துல பல்லு இலக்கியத்துக்கு தேவையான மொத்த தகவலும் அதுக்குள்ள இருக்கும். இப்போ என்ன சொல்லலாம், பல்லுலேருந்து ஒரு கொஸ்டின் வருதுன்னா கண்டிப்பா அந்த 4 பக்கத்துல அந்த கொஸ்டின் கண்டிப்பா இடம் பெறும், சரியா? அந்த உறுதியை கண்டிப்பா கொடுக்க முடியும், ஏன்னா அந்த அளவு ஒரு டெப்தான புத்தகம் தான் இது. மனோன்மணியம், பாஞ்சாலி சபதம், குயில் பாட்டு தொடர்பான தகவல், நாட்டுப்புற பாடல், சித்தர் பாடல் சொன்னல, சமய முன்னோடிகள், இதர இலக்கிய பகுதிகள், இதை தவிர்த்து இருக்கிற இலக்கிய பகுதிகளும் தனியாக கொடுத்துருக்கும். ஸோ அவ்வளோதான், நான் சொன்ன மாதிரி இது முழுமையான வண்ண புத்தகம். சாம்பிள் வேணா பாருங்க. ஸோ உங்களுக்கு எந்தெந்த கண்டென்ட் தேவைப்படுதோ அதோட வண்ண புத்தகம் வண்ண படத்தோட தான் அங்கே இருக்கும். இங்கே கூட சாம்பிளுக்கு பாருங்க. ஸோ ராமாயணத்தில் இருக்கிற நிறைய வண்ண படங்கள், கதைக்கு தொடர்பான படங்களோட தான் கொடுத்துருப்போம். ஸோ இந்த முழு புத்தகத்திலையும் நீங்கள் நிறைய இடத்துல அந்த வண்ண படங்களை பார்க்க முடியும். ஸோ அவ்வளோ உழைப்பு தான் அந்த புத்தகம். ஸோ பாருங்க, அகநானூறு, தலைவன் தலைவி காதல் கொள்றது. ஸோ இப்போ என்ன கண்டென்ட்டோ அதுக்கேற்ற படங்கள் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதேமாரி முழுமையான வண்ணமான பாக்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு தெரியும், அகநானூறு தான் வந்து ஓர் ஒழுங்குமுறையில் துவக்கப்பட்ட ஒரே தொகை நூல், சரியா? ஒரு ஆர்டரா தொகுத்துருப்பாங்க. இந்த எண்ணிக்கைனா இதான். ஸோ இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா 10 20 போனால் அது என்னது, நெய்தல் தான். ஸோ ஓர் ஒழுங்குமுறையில் துவக்கப்பட்டது. சரி, அடுத்த புத்தகம் பார்க்கலாமா? தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும், சரியா? தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும் இந்த புத்தகம் தான். ஸோ இது வந்து நம்மளுக்கு உரைநடைன்னு சொல்லுவோம், தெரியுமா? பகுதி இ, சரி, 21 டாபிக் கொடுத்துருப்பாங்க. பகுதி ஆள ஒரு 21 டாபிக் இருக்கும் இலக்கணம். பகுதி ஆவில் வந்து இலக்கியம் ஒரு 10 டாபிக் தான் இருக்கும். பகுதி ஈல 21 டாபிக் இருக்கும், தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும். ஸோ பாருங்க, பாடத்திட்டம் பகுதி தமிழ் அறிஞரும் தமிழ் தொண்டும்.
ஸோ பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி தேசிக விநாயகனார் தொடர்பான செய்திகள், சிறந்த தொடர்கள், சிறப்பு பெயர்கள். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம உரைநடையில எல்லாத்தையும் தான் படிக்கிறோம். பட் யாரு பாடத்திட்டத்துல கவர் ஆகுறாரு, யாரு முக்கியமானவர் கண்டுபிடிச்சலாம். கவிமணியோட ஒட்டுமொத்த பயோடேட்டாவும் உள்ள இருக்கும். பாரதியாருக்கு பல பக்கங்கள் கிளியரா கொடுத்திருப்பாங்க. அடுத்து பாருங்க, மரபு கவிதைகள் கொடுத்திருப்பாங்க, புது கவிதைகள் கொடுத்திருக்காங்க, தமிழ் கடித இலக்கியம். ஸோ இப்போ கடித இலக்கியம் பாடத்திட்டத்தில் கவர் ஆகுது, கண்டிப்பா கொஸ்டின் வரும். ஸோ இப்போ கடித இலக்கியம் தொடர்பான அனைத்து பாடங்களுமே நம்மளுக்கு கவர் பண்ணி தான் இருக்கும். நிகழ்கலை, நாட்டுப்புற கலைகள் தொடர்பான செய்திகள், தமிழில் சிறுகதைகள் தலைப்பு, ஆசிரியர் பொருத்தல். ஸோ இப்போ சிறுகதை ஆசிரியர்கள் படிச்சுக்கணும். நூலும் ஆசிரியரும் கான்செப்ட்ல இது கவர் ஆகுது. கலைகள் பாருங்க, சிற்பக்கலை, ஓவியக்கலை, பேச்சுக்கலை, திரைப்படக்கலை, இது எல்லாத்தையும் படிச்சுக்கணும். சிற்பக்கலை ரொம்ப ரொம்ப நடந்து முடிஞ்ச குரூப் 4ல பாருங்க, நாயக்கர் சிலையோட உயரம் கேட்டிருந்தாங்களா, சிற்பக்கலை தொடர்பான கேள்விதான் அது. சரியா? தமிழின் தொன்மை, உரைநடை, மறைமலை அடிகள், பரிதிமார்கலினர், நாமோ வெங்கடசாமி நாட்டார், ராபி செய்திப்பிள்ளை, திருவிக்கல்யாண், திருவிக்கா. ஸோ திருவிக்காவோட எல்லா டேட்டாவும் ஒன்று இருக்கும். நியூ புக்லையும் இருக்காரு திருவிக்கா, ஓல்டு புக்லையும் திருவிக்கா இருக்காரு. ஸோ ஊவேசா அதே தான். மீனாட்சி சுந்தரனார்லாம் 2 இடத்துலையுமே கவர் ஆவாரு. தேவநேய பாவனர் பாருங்க, அவர் ஒரு தனியாவே கொடுத்துருக்காங்க. அப்ப அதுலேயும் தெரியுது அவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அவங்களோட தமிழ் தொண்டுகளை பத்தி கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஜி இப்போ வீரமா முனிவர். ஸோ இப்போ மற்ற நாட்டிலே இருந்து தமிழ் தொண்டு செஞ்சவங்க, அவங்களையும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்துராமலிங்க தேவர், அம்பேத்கர், காமராசர், மாப்போ சிவஞானம், காயிதே மில்லத், சமுதாய தொண்டு. ஸோ இந்த பாடலாம் நம்ம ஒரே இடையில நல்லா படிச்சிருப்போம். தமிழகம், ஊரும் பேரும், உலகளாவிய தமிழரின் சிறப்புகள், பெருமை, தமிழ் பணி, தமிழ் மொழியின் அறவியல் சிந்தனைகள். ஸோ இப்போ சங்க இலக்கியத்தில் 600 பாடம் கொடுத்துருப்பாங்களா, அதை வச்சு நம்ம ஈஸியா படிச்சுக்கலாம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக மகளிரின் சிறப்பு, மூவலூர் ராமாமிர்த அம்மையார், அவங்களாம் பத்தி கொடுத்துருப்பாங்க. தமிழர் வணிகம், ஸோ வணிகம் தொடர்பான உரைநடைகள் நீங்க பார்த்துருப்பீங்க. கடற்பயணம் தொடர்பான உரைநடை பார்த்துருப்பீங்க, அது கவர் ஆகும். உணவே மருந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா மூலிகைகள், நீங்களே வச்சு பாருங்க, மூலிகை தொடர்பான எவ்வளோ கான்செப்ட் இருக்கு நம்மளுக்கு புக்ல, அதிகமாலாம் இருக்காது, சில பாடங்கள் தான் இருக்கும். அந்த பாடங்கள் கவர் ஆயிருக்கும். சரியா? அடுத்து சமய பொதுமை உணர்த்திய தாயமானவர், ராமலிங்க அடிகள். ஸோ வள்ளலார் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர், ஃபர்ஸ்ட் இமேஜ். அடுத்து பார்த்தீங்கன்னா நூலகம். ஸோ இப்போ இது எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க, இதான் அதோட இண்டெக்ஸ். ஸோ தமிழ் அறிஞரும் அவர் தொடர்பான தகவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி தேசிக விநாயகனார். ஸோ பாரதியாருக்கு பாருங்க ஒரு 15 பக்கம் நம்மளுக்கு கவர் ஆகுது. ஸோ அந்த 15 பக்கத்துல பாரதியார் தொடர்பான எல்லா பேசிக் தகவலுமே அங்க இருக்கும். சரியா? ஸோ பாருங்க, இந்த பேர் எல்லாமே நீங்க புக்ல பார்த்துருப்பீங்க. புக்ல இல்லாதெல்லாம் இங்க எதுவுமே இல்லை. பாருங்க, நான் பிச்சமூர்த்தியா இருக்கட்டும், செல்லப்பா இருக்கட்டும், தரும சிவராமா இருக்கட்டும், பசுவையா, மீனாட்சி, மணி, சிற்பி, மு மேத்தா, ஈரோடு தமிழன்பன், அப்துல் ரஹ்மான், கலாபெரியா, கல்யாண்ஜி, நடகுத்த. அப்ப இவங்களை ஒரே ஆர்டர்ல தொகுத்து பாக்குறது எவ்வளவு பெரிய பிளஸ் யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு புக்ல அங்கங்க படிப்போம். ஸோ அப்போ உங்களுக்கு இது சில பேருக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம வந்து ஒரே மாதிரியான டேட்டாவை ஒரே இடத்துல தொகுத்து படிக்கும் போது ஒரு தெளிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா 8 படிக்கும்போது அந்த தெளிவு கிடைக்காது. அவர் படிக்கும்போது அவர் கிளியரா இருப்பார், அடுத்து இவரை படிக்கும்போது குழப்பம் ஏற்படும். ஸோ அப்போ ஒரே இடத்துல கிடைக்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். சரியா? இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூன் 30. சரியா? ஸோ ஜூன் 30 வரைக்கும் நம்மளுக்கு 1500 ரூபா அந்த காம்போ ஆஃபர்ல நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த புத்தகத்தை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. வரப்போற ப்ரிலிம்ஸுக்கு நம்ம அகாடமியை பயன்படுத்தி கொஞ்சம் கடினமா உடைங்க. ஏன்னா குரூப் 4க்கு நம்ம எல்லாமே கொஞ்சம் கடினமா படிச்சிருப்போம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம இப்போ வந்து அந்த அளவு நீங்க உழைச்சாலே போதும். சரி? ஏன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்றது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அதனால நீங்க கடினமா உழைக்கிற பட்சத்தில் அடுத்த 100 நாள் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணிடலாம். அடுத்து மெயின்ஸ்னு போகும்போது உங்களுக்கு அந்த இலக்கணம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமா இருக்கும். சரி? அந்த இலக்கணத்தை ஃபோக்கஸ் பண்ணி படிச்சா நமக்கு ஒரு 60 மார்க் கிடைக்கும் போது, அப்போ தமிழ்ல நம்மளுக்கு இங்க எடுக்கிறத விட அங்க 60 மார்க் முக்கியம். ஸோ இப்போ இங்கே நீங்கள் தமிழ் படிக்கும்போது இலக்கணத்தை கொஞ்சம் நல்லா டெப்த்தாக படிச்சிங்க. சரியா? ஸோ கடினமாக படிங்க. இந்த ஆஃபர் பயன்படுத்தி இந்த புக்கை வாங்கிக்கிங்க. நன்றி.